ஹாய் எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இப்போது ஏ பி அப்படிங்கிற செட்டில் ஒரு 1 2 3 இப்படி இருக்குது ஏங்கிறதுல. பிங்கிறத பார்த்திங்கன்னா ஒரு 3 4 5 இப்படி இருக்குது. இப்போது இந்த ஏவும் பியும் எல்லா எலமெண்ட்டும் ரிலேஷனில் இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லலாம்னா எஃப் சச் தட் ஏ இஸ் அ ஃபங்க்ஷன். அதுவே இப்போது எரேஸ் பண்ணுறேன். ஓகே, செகண்ட். ஓகே, இப்போ இந்த 1 வந்து இந்த 3க்கு இருக்குது, இந்த 2வும் இந்த 3க்கு இருக்குது, இந்த 3 வந்து இந்த 5க்கு இருக்குது. இப்படி இருந்தாலும் ஃபங்க்ஷன் தான். ஓகேவா? அதாவது இந்த ஏல இருக்க ஏங்கிறது என்னது? டொமைன் தானே. ஸோ அந்த டொமைன் ஏல இருக்கிறது எல்லாமே பியோட ரிலேஷனில் இருக்கணும். ஆனால் பியில் இந்த பாருங்கள், இது எந்த ஒரு ஏல உள்ள எலமெண்ட்டோடையும் ரிலேஷனில் இல்லை. அப்படின்னா இது என்ன அர்த்தம்? இது வந்து பி வந்து 2 தான் ஆகுமா? கோடொமைனாகவும் இருக்கலாம், தென் ரேஞ்சாகவும் இருக்கலாம். புரிஞ்சா? அப்போது இந்த ரேஞ்சுங்கிறதுல என்ன வரும்? இந்த 3யும் 5ம் வரும். கோடொமைனில் என்ன வரும்? 3மே வரும். புரிஞ்சா? ஆனால் ஏல வந்து ரேஞ்ச் டொமைன் மட்டும்தான் இருக்குது. அதனால் இதில் உள்ள எல்லாமே ரிலேஷனில் இருக்கணும். இப்போ சப்போஸ் இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ சப்போஸ் இந்த A1ங்கிறது 3யோடையும் இருக்குது, இந்த 4ஓடையும் இருக்குது, இந்த 2 வந்து 4ஓடையும் இருக்குது, 3 வந்து 5ஓட இருக்குது. இப்படி இருந்தால் இட்ஸ் நாட் அ ரிலேஷன், இட்ஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஏன்னா இந்த ஏங்கிறதுல 1 வந்து ஒரு எலமெண்ட்டோடு தான், பியில் உள்ளதில் ஒரு இதோட மட்டும்தான் ரிலேஷன் இருக்கணும். இங்கே பாருங்கள், இது 2 இதில் இருக்குது, 3ஓடையும் இருக்குது 4ஓடையும் இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் இட்ஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஆனால் ஒன்று இருக்குது. என்னென்னா, இப்போ இந்த 1 வந்து இந்த 3 இருக்குது, இந்த 2 வந்து 3, 2 எலமெண்ட் இங்கே ஏல 1 2ல் இன்னொன்று 2, இங்கே பியில் ஒரே இதோட பேர் ஆகலாம், ரிலேஷனில் இருக்கலாம். ஓகேவா? ஆனால் ஏல உள்ள ஒரே இது ரெண்டு இதில் ரிலேஷனில் இருக்கக்கூடாது. அதாவது 1 2 3 இருக்குது, இங்கே 3 4 5 இருக்குது. இந்த 1ம் 2ம் 3யோட ரிலேஷனில் இருக்கலாம். ஆனால் இந்த 1 3ஓடையும் இருந்து 4ஓடையும் இருந்தால் அது ரிலேஷன் கிடையாது. புரிஞ்சா? இது மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது, மற்றபடி நான் எல்லாத்தையும் சம்ஸ் பார்க்கும்போது ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள். லெட் x ஈக்குவல் டு 1 2 3 4. ஓகேவா? ஃபஸ்ட் அப்படி எழுதுங்க, கிவன் எழுதுங்க 1 2 3 4. தென் y ஈக்குவல் டு 2 4 6 8 10. ஓகே, ரிலேஷன் ஆர் அவங்களே கொடுத்துட்டாங்க. 1 2 2 4 3 6 4 8. ஓகேவா? என்ன போட்டிருக்காங்க? ஷோ தட் ஆர் இஸ் அ ஃபங்க்ஷன் அண்ட் ஃபைண்ட் இட்ஸ் டொமைன், கோடொமைன், ரேஞ்ச். ஈஸி தானே? ஃபங்க்ஷன் முதல் கேட்டிருக்காங்க. சரி, அப்போது ஃபஸ்ட்டு எக்ஸை வந்து எழுதலாமா? எக்ஸில் கொடுத்துருக்கத அப்படியே இதில் எழுதுங்க. 1 2 3 4. ஒய் என்ன கொடுத்துருக்காங்க? 2 4 6 8 10. ஓகே, சரி. ஓகே, இப்போது 1ம் 2ம், சரி 1ம் 2ம், 2ம் 4ம், ஓகே, 3யும் 6ம், ஓகே, 4ம் 8ம், ஓகே. இது எல்லாமே ஓகேவா? இங்கே 10 மட்டும் இல்லாமல் இருக்குது. இது ஃபங்க்ஷன் தான். ஆர் இஸ் அ ஃபங்க்ஷன். ஸோ ஆர் இஸ் அ ஃபங்க்ஷன். எப்படி எழுதணும்னா, சின்ஸ் every element in A is relation with x with y. இப்படி எழுதிட்டு ஃபங்க்ஷன் ஆர் இஸ் அ ஃபங்க்ஷன் எழுதிடணும். நெக்ஸ்ட் அவங்க என்ன கேட்டிருக்காங்க? டொமைன் கேட்டிருக்காங்க. டொமைன்னா எக்ஸில் உள்ள எல்லாமே வருமா? அப்போது டொமைன் என்ன வரும்? 1 2 3 4. நெக்ஸ்ட் அவங்க கேட்டிருக்கிறது என்னது? கோடொமைன். கோடொமைன்னா என்ன வரும்? ஒயில் உள்ள எல்லாமே வரும். 2 4 6 8 10. ரேஞ்ச் என்ன வரும்? ரேஞ்ச் வந்து பேராக இருக்கிறது மட்டும் வரும். 2 4 6 8. 10 வராது. ஏன்னா 10 வந்து
எக்ஸோட எந்த ரிலேஷன்லையுமே இல்லை. ஓகேவா? இவ்வளோ தான். இந்த கோடொமைன் ரேஞ்சு டொமைன்லாம் முன்னாடி கிளாஸ்லேயே பார்த்தது தான். ஃபங்க்ஷன் மட்டும் இப்போ புதுசாக பார்த்துருப்பீங்க. அவ்வளோதான். ஓகேவா? இந்த சம் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஓகே, வேறு ஒரு கலர் எடுத்துப்போமா? ரைட். A relation f such that x is a function of y is defined as f of x equal to x square minus 2. Okay, where x equal to minus 2 minus 1 0 3 and y equal to r. ஓகே, சரி. எஃப் ஆஃப் எக்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. அதாவது ஒரு கண்டிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2, எக்ஸோட எலமெண்ட்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. ஓகே, அப்போது ஃபஸ்ட்டு கிவன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 வேர் இங்கே எக்ஸ் என்னது minus 2 minus 1 0 3. ஓகே, ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்க இடத்துல இந்த மைனஸ் 2 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். மைனஸ் 2 இங்கே எக்ஸ் இருக்க இடத்துல ஃபுல்லாக மைனஸ் 2 பண்ணணும். அப்போ மைனஸ் 2 தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2, அதாவது 2 ஹோல் ஸ்கொயர்னால் 2 இன்ட்டு 2, மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர்னால் மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 2 தெரியும் தானே. இப்போ 2 இன்ட்டு 2 4னா மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 2 4 தான். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், இது தெரிஞ்சு வச்சுக்கணும். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ், மைனஸ் மைனஸ் அதுவும் ப்ளஸ் தான். ப்ளஸ்ஸு மைனஸ்னால் மைனஸு, மைனஸு ப்ளஸ்னால் மைனஸ். இது வந்து ஒரு இதில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஓகே ஓகே, ஸோ இங்கே 4 minus 2 equal to 2. அப்போது எஃப் ஆஃப் மைனஸ் 2 equal to 2. ஓகேவா? ஓகே, இதே மாதிரி மைனஸ் 1 0 3 கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் மைனஸ் 1, ஸோ மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2. அப்போது மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் 1 மைனஸ் 2 மைனஸ் 1. ஸோ எஃப் ஆஃப் மைனஸ் 1 equal to மைனஸ் 1. ஓகேவா? ஓகே, தென் எஃப் ஆஃப் 0 ஸ்கொயர் மைனஸ் 2. 0 ஸ்கொயர் 0 மைனஸ் 2, 0 மைனஸ் 2 மைனஸ் 2. இதெல்லாம் தெரியும் தானே. 0ங்கிறது சின்ன நம்பர், இது வந்து பெரிய நம்பர். பெரிய நம்பருக்கு பக்கத்தில் மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸ். ஓகேவா? எஃப் ஆஃப் 0 வந்து மைனஸ் 2 கண்டுபிடிச்சாச்சு. தென் எஃப் ஆஃப் 3. எஃப் ஆஃப் 3னா என்னது? இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2, அப்போ 3 ஸ்கொயர் மைனஸ் 2. 3 ஸ்கொயர் 9 மைனஸ் 2 7. இப்போ எஃப் ஆஃப் 3 வந்து 7. ஓகேவா? ஓகே, அப்போது இவங்க என்ன கேட்டிருக்காங்க? லிஸ்ட் த எலமெண்ட்ஸ் ஆஃப் எஃப்ல உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாம் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போது எஃப் ஈக்குவல் டு என்ன வரும்? இந்த மைனஸ் 2க்கு நம்ம கண்டுபிடிச்சது 2. அப்போது மைனஸ் 2 கமா 2. தென் மைனஸ் 1க்கு 1 மைனஸ் 1 கமா மைனஸ் 1. தென் 3 0க்கு மைனஸ் 2. தென் 3க்கு 7. புரிஞ்சா? இப்போது எஃப் கண்டுபிடிச்சாச்சு. இப்போது எஃப் வந்து ஃபங்க்ஷனானு கேட்குறாங்க. ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? எஃப் வந்து ஃபங்க்ஷனானு கேட்குறாங்க. ஸோ எக்ஸ் இது அப்படியே எழுதுங்க. மைனஸ் 2 மைனஸ் 1 0 3. ஓகேவா? இப்போது ஒய் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஒய் ஈக்குவல் டு ஆர்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டினில் நல்லா பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு ஆர் கொடுத்துருக்காங்களா? ஆறுங்கிறது ரிலேஷனில் உள்ளது தானே. அப்போது இந்த 2 மைனஸ் 1 இது எல்லாமே ஒய்யில் வரும். சரியா? 2 மைனஸ் 1 மைனஸ் 2 7. ஓகேவா? இப்போ பாருங்கள், இது எல்லாமே இருக்குது. ஸோ இதில் இருக்க ஈச் அண்ட் எவ்ரி எலிமெண்ட் இன் எக்ஸ் இஸ் ஹேவிங் எ ரிலேஷன் வித் ஒய். ஸோ சின்ஸ் எவ்ரி எலிமெண்ட் அந்த இது அப்படி எழுதிட்டு இட் இஸ் அ ஃபங்க்ஷன் எழுதணும். ஓகேவா? ஓகே, புரிஞ்சா? ஒன்றுமே இல்லை, எக்ஸுக்கு பதிலாக இங்கே கொடுத்துருக்க சப்ஸ்டிட் பண்ணணும். இந்த இதில் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஓகேவா? ஓகே, தென் ஓகே, எக்ஸ் ஈக்குவல் டு கிவன் x equal to minus 5 1 3 4. Then y equal to a b c. Which of the following relation or function கேட்குறாங்க. சரி, ஓகே. Which of the following functions are relation from x to y. இங்கே ஒரு 3 ரிலேஷன் கொடுத்துருக்காங்களா? இந்த 3 ரிலேஷனில் எதெல்லாம் ஃபங்க்ஷன் கேட்குறாங்க. ஃபஸ்ட் என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு ரிலேஷன் 1 எழுதுவோமா? ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ் ஒய் போட்டுக்கோங்க. மைனஸ் 5 1 3 4. ஓகே, ஒய் என்னது? ஏபிசி. ஓகே, இப்போ பாருங்கள், மைனஸ் 5யும் ஏவும் சரி, 1ம் ஏவும் சரி, 1ம் ஏவும் கரெக்டு, 3b சரி. இப்போது இது ஃபங்க்ஷனா?
-5 ஏவோட இருக்குது. ஓகே, 1 ஏவோட, சரி கரெக்டு தான், ரெண்டுமே ஒரே எலமெண்ட்டோட ரிலேஷனில் இருக்குது, பிரச்சனை இல்லை, கரெக்டு தான். 3b, சூப்பர், ஃபைன். 4, இந்த 4 என்ன ரிலேஷனில் இல்லாமல் இருக்கே, எந்த ஒரு இதோடையும் கனெக்ட் இல்லையே, அப்புறம் எப்படி இது ஃபங்க்ஷனாக இருக்கும்? அப்போ என்ன எழுதணும், r is not a function, r1 is not a function, as 4 belongs to x, does not have a image in y. ஓகேவா? சரி, இப்போது a வந்து f such that a வந்து bயில் ஃபங்க்ஷனாக இருக்குது அப்படின்னா, ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த a bங்கிறது இமேஜ், சரியா? b is a image of a, bங்கிறது ஏயோட இமேஜ், அதுதான் இங்கே போட்டிருக்கேன். does not have a image in y, இமேஜ் இல்லைன்னு போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ ஏங்கிறது ப்ரீ இமேஜ், சரியா? ஏ வந்து ப்ரீ இமேஜ். சரி, ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, b is the image of a, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் R2 என்ன கொடுத்துருக்காங்க, அதை x ஒய்ன்னு போடுங்க மறுபடியும். -5 1 3 4, y வந்து ABC, சரி ரைட். -5b, ஓகே, -5b யோட சாரி, ஓகே, ABC, ஓகே, -5b யோட இமேஜ். ஓகே, b வந்து -5 யோட இமேஜ், 1b, ஓகே, bக்கு இன்னொரு இமேஜ் 1 இருக்குது. 3 வந்து ஏவோட இருக்குது, சரி ரைட்டு. 4 வந்து சியோட இருக்குது. ஓகே, அப்போ இது இமேஜ் தானே, சின்ஸ் எவ்ரி எலமெண்ட் in x have a image in y, so R2 is a function. புரிஞ்சா? பாருங்கள், இப்போ -5க்கு 1க்கும் பிங்கிற இமேஜ் இருக்குது, 3க்கு ஏங்கிற இமேஜ் இருக்குது, 4க்கு சிங்கிற இமேஜ் இருக்குது, எல்லாத்துக்கும் இமேஜ் இருக்குது. சரி ரைட். இப்போது R3க்கு மறுபடியும் இதை வரைச்சிக்கோங்க. -5 1 3 4 ABC. ஓகே, R3க்கு என்ன சொல்லியிருக்காங்க, -5a, ஓகே, -5ம் a, தென் 1 ஆல்சோ a, ஓகே, 3 வந்து பியோட இமேஜ், ஓகே, 4c, ஓகே, ஓகே. 1க்கு பாருங்கள், மறுபடியும் b கொடுத்துருக்காங்க, ரைட். -5க்கு a இமேஜ், ஓகே, 3க்கு b தான் இமேஜ், சரி. 4க்கு c, மூணுமே கரெக்ட். 1க்கு ஏவும் இமேஜ் இருக்குது, பியும் இமேஜ் இருக்குது, எப்படி வரக்கூடாதுல, ஒரு இதுக்கு ஒரு இதுதான் இருக்கணும், நான் சொல்லியிருக்கேன்னா. ஸோ R3 is also not a function. ரீசன் என்ன, 1 எலமெண்ட்டுக்கு வந்து 1 belongs to x, but 1 having more than one image, that is a, b. அதனால் இது வந்து ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு 1.9, இதுவும் சேம் லைக் நம்ம செகண்ட் இதை பார்த்தோம் தெரியுமா, அதே தான். இங்கே வந்து ஜஸ்ட்டு f(1) இது மட்டும் கண்டுபிடிச்சா போதும், வேறு எதுவும் ஒரு ஃபங்க்ஷன்லாம் அவங்க மேக் பண்ண சொல்லலை. ஓகேவா? ஓகே, நோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சம்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க. 2 மார்க்னால் 2 சம்மு மட்டும் கொடுத்துட்டு 5 மார்க்னால் இந்த 3மே கொடுத்து கேட்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு f(x) என்னது, ஓகே, வேறு கலர் மாற்றிக்கலாமா, ஒரே இதில் எழுத போர் அடிக்குது. ஓகே 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 ஸோ f(x) equal to 2x minus x square. ஓகே, ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, f(1). ஒன்று நான் செய்யணும், x இருக்க இடத்துல 1 போடணும். அப்போ 2(1 minus 1 square). அப்போ 2 into 1, 2(1) என்ன, 2 into 1, அப்போ 2 minus 1 square 1, ஸோ 1. அப்போ f(1) equal to 1. f(1) equal to 1 முடிஞ்சு. ரெண்டாவது என்ன சம்மு, f(x plus 1).
ஏன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன் கொடுத்துருக்கான், எக்ஸ் என்னன்னு தெரியலை அப்படின்னு சொல்லக்கூடாது. அதாவது எக்ஸ் இருக்க இடத்துல எக்ஸ் ப்ளஸ் ஒன் போட போகிறீங்க. இப்போது 2 எக்ஸ் இருக்கா, எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் ப்ளஸ் ஒன்று போடணும், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒன் தி ஹோல் ஸ்கொயர், சிம்பிள். ஓகே, அப்போது இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணணும் தெரியுங்களா. 2 × எக்ஸ் 2x, இங்கே ப்ளஸ் இருக்குது, நடுவில் ப்ளஸ் 2 × 1 2, இங்கே மைனஸ் தான் இருக்குது, ஸோ மைனஸ். ஓகேவா, இப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒன் தி ஹோல் ஸ்கொயர் இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்கா. a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, a² + 2ab + b ஸ்கொயர், அதான ஃபார்முலா. அப்போ இங்கே எக்ஸுங்கிறது தான் a, 1ங்கிறது b. இங்கே இந்த ஃபார்முலாவில் அப்படியே a வர இடத்துல எக்ஸும் b வர இடத்துல 1 போடணும். அப்போ a ஸ்கொயர்னா என்ன, a ஸ்கொயர்னா என்ன, இதை அடிச்சு கீழே தரேன். 2x + 2 மைனஸ், ஓகே a வர இடத்துல x போடணும், அப்போது x² + 2ab, அப்போது 2 × aங்கிற இடத்துல x, bங்கிற இடத்துல 1. ஓகேவா, தென் ப்ளஸ் bங்கிற இடத்துல 1², ஓகே முடிஞ்சா. ஓகே, இப்போ அப்படியே எழுதுங்க, 2x + 2 மைனஸ் இந்த x² அப்படியே எழுதுங்க, ப்ளஸ் 2 × x × 1, 2x 2 1 மல்டிப்ளை பண்ணால் 2, இங்கே ஒரு x இருக்குது, அப்போது 2x. ஓகேவா, ப்ளஸ் 1². ஓகே, இது ப்ராக்கெட்டில் வரும், ஏன்னா இங்கே ப்ராக்கெட்டில் தானே இருக்குது. ஸோ இப்போ இந்த மைனஸ் வந்து இதுக்கு பொதுவாக இருக்குது, இந்த மைனஸ் உள்ளே வரணும். அப்போது 2x + 2 மைனஸ் x² மைனஸ் 2x மைனஸ் 1. ஓகே, இப்போது இங்கே பாருங்கள், இது ப்ளஸ் 2x, இங்கே ஒரு மைனஸ் 2x, அப்போது 2x மைனஸ் 2x 0. ஓகேவா, அப்போது இதை அடிச்சிடலாம், ஏன்னா இங்கே வந்து 2x இருக்குது, இந்த ப்ளஸ் இதெல்லாம் மறைச்சிருங்க. 2x மைனஸ் 2x இது எப்படின்னா 1 மைனஸ் 1 என்ன 0 தானே, அப்போ சேம் எலமெண்ட்டை மைனஸ் பண்ணும்போது 0 தான். ஸோ அதனால் இதை கேன்சல் பண்ணிடுறேன். ரிமைனிங் என்ன இருக்குது, மைனஸ் x² இருக்கா, மைனஸ் x², இங்கே ஒரு 2 இருக்குது, மைனஸ் x². ஓகே, இங்கே ஒரு ப்ளஸ் 2 இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் 1 இருக்குது. அப்போது இது எப்படி வரும், 2 மைனஸ் 1 தானே, அப்போ என்ன வரும், 2 மைனஸ் 1 1, ப்ளஸ் 1 மைனஸ் 1, இங்கே 2 தான் பெருசு, அதுக்கு பக்கத்தில் ப்ளஸ் இருக்குது, ஸோ ப்ளஸ் 1. ஓகேவா, இதான் ஆன்சர். இது மட்டும் நல்லா என்னென்னா ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இந்த மைனஸ் உள்ளே மல்டிப்ளை பண்ண மறந்துடக்கூடாது, நிறைய பேர் மறந்துடுவீங்க. இந்த மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே ரெண்டும் கேன்சல் ஆகிரும், அதாவது 0 வரும். ஸோ நமக்கு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுறோம். அப்புறம் இங்கே ஒரு ப்ளஸ் 2 இருக்குது, இங்கே மைனஸ் 1 இருக்குது, ப்ளஸ் 2 தான் ஹையஸ்ட்டு, 2 தான் பிக்கர் நம்பர் அப்படிங்கிறனால ப்ளஸ்ஸை வந்து சிம்பிள் அதுக்கு முன்னாடி என்ன சிம்பிள் இருக்கோ அதை போடுறோம், ரெண்டையும் மைனஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட்டு தேர்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் 1, எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் 1. ஓகே, சரி, மொதல் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும், அடுத்து எஃப் ஆஃப் 1 கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் அவனே கொடுத்துட்டாங்க, 2x மைனஸ் x² தான், சரியா, 2x மைனஸ் x². அப்போது 2x மைனஸ் x² அப்படியே போட்டுடலாம். ஓகேவா, ப்ளஸ் எஃப் ஆஃப் 1ன்னா எக்ஸ் இருக்க இடத்துல 1 போடணும், 2 ஆஃப் 1 மைனஸ் 1². அப்போது இந்த 2x மைனஸ் x² அப்படியே இருக்கட்டும், ப்ளஸ் 2 மைனஸ் 1, அப்போது 2x மைனஸ் x², 2 மைனஸ் 1 என்ன 1. ஓகேவா, ப்ளஸ் 1, இதுதான் உங்களோட ஆன்சர். இதை வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா x² தான் பெருசு, அப்போது மைனஸ் x² ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 இதோட நிப்பாட்டினா போதும். ஏன் இங்கே மைனஸ்னால் இங்கே முன்னாடி எக்ஸுக்கு முன்னாடி மைனஸ் தானே இருக்குது, ஸோ மைனஸ் x², இங்கே 2x முன்னாடி ஒன்றுமே இல்லை அப்படின்னா ப்ளஸ்ன்னு அர்த்தம், ஸோ அங்கே ப்ளஸ் வந்துடணும், இந்த ப்ளஸ் 1 அப்படியே போட்டுறணும். புரிஞ்சா, ஓகே. இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த இது வந்து நீங்கள் தனியாக கட்டால் அப்படி செய்யணும். இந்த சம்மில் வந்து நம்ம ஆல்ரெடி எஃப் ஆஃப் 1 கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க 1 சொல்லி, அதை நீங்கள் டேரெக்டாக போட்டாலும் போடலாம், ஆனால் இது நீங்கள் இப்படி செய்கிறதே பெட்ரு. ஓகேவா, இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த செகண்ட் சம்மில் பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது, எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது, இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் 1 இருக்குது. நீங்கள் ரெண்டுமே ஈக்குவல் நினச்சிடக்கூடாது. எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1ம் எஃப் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் எஃப் ஆஃப் 1ம் நாட் ஈக்குவல். ஏன்னா எக்ஸ் ப்ளஸ் 1ங்கிறது இங்கே மொத்தம் டேம்,
இது வந்து f(x) f(1)ங்கிற தனித்தனி டேர்ம். இது ரெண்டும் ஈக்குவல் நினச்சி அதே ஆன்சரை போட்டுறக்கூடாது. ஓகேவா? எப்போவுமே அது ஈக்குவலாக இருக்காது. இது நீங்கள் f(x) + f(1) அப்படி பிரித்து எழுத முடியவே முடியாது இந்த f(x) + 1. ஓகேவா? ஓகே, இந்த வீடியோவில் அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே ஃபினிஷ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸசைஸ்குள்ளே நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எக்ஸசைஸ் சம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.